இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை, பெரியாருடைய ஸ்டாச்சு, பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா. உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா. அந்த கதையா இருக்கு உங்க கதை. அந்த ஹாலுடைய வாடகை 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்து தர சிலையை கூட அங்க திறக்கலாம். இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கபாண்டிக்கு போட்டோ கூட திறக்கலாம். 30,000 ரூபாய் வாடகை. ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 8,000 ரூபாய். 100 பேருக்கு கொண்டு போனோம்னா 8 லட்சம் ரூபாய். மொத்தமா 8,30,000 ரூபாய் கட்டணும்னா உள்ளூர்ல நம்ம கல்யாண மண்டபத்தை வாடகை பிடிக்கிற மாதிரி ஆக்ஸ்போர்ட்ல அந்த அறைய வாடகை கொடுக்கலாம். அங்க போய் லண்டன் சென்ற பெரியார், உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார். என்ன இவ்வளவு கேவலமா ஒரு விளம்பரம் தேவையா? உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான், அவனை சந்திக்க வக்கில்ல. மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க, அவங்களை சந்திக்க வக்கில்ல. அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை? இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த ஏகனாபுரம், பரந்தூர், நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை அமைச்சர்? ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் போராடுறீங்க, உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்ல.